வாசிஷ்டதா, இந்த வாக்கானது அக்னியிலிருந்து வந்தது. நம்ம எல்லோரும் பஞ்ச பூதத்தினால் ஆனவர்கள், அது எல்லாருக்கும் தெரியுங்க. அதுல எதுவும் சந்தேகம் இல்லை. பஞ்சபூதமான ஆன இந்த சரீரமானது அக்னியிலிருந்து தான் வாக் சக்தி வருது. ஒரு சக்தி வரப்போகுது, பட் ஒரு சக்தியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அக்னியுமே வாசிஷ்டதா வாக் ஹிருதயே. அப்போ அந்த வாக்கு எங்க உதிக்கிறது? உங்களுடைய ஹிருதயத்திலிருந்து உதிக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சன்னியாசிகள் மகான்கள்லாம் நீங்கள் அவள் பக்கத்தில் போய் நினைச்சாலே நீங்கள் தான் நினைச்சா சொல்லிடுவோம். யாருக்கா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏதாவது மகான்கிட்ட பக்கத்தில் போயிருப்பேன், நீங்கள் நினைச்சதை நீ தான் நினைச்சே சொல்லிடுவோம். ஏன்னா மொத்தம் 4 வாக்கு இருக்கு. நம்ம பேசுறது 4 பராபக்ஷதி வைக்கரி மந்துமா அப்படின்னு 4 வாக்கு. ஸோ ஒன்று இங்கே இருக்கு, ஒன்று இங்கே இருக்கு, ஒரு கீழே. ஸோ உங்களுடைய எண்ணங்களை ஒழிக்கும் பொழுது அங்கிருந்து தான் முக்கியம். ஸோ அந்த வாக்கை கூட நம்மளெல்லாம் நார்மலாக இருக்கவங்களுக்கு வெளியில் பேசுறதுக்காக கேட்குறது. மகான்களுக்கு அவளுடைய தபஸ்தரியத்தினால சுவாமி எத்தனை வாட்டி ஏன் சொல்லு அப்படின்னு கேட்டுருக்காங்க. எப்படின்னா அந்த மகான்களுக்காக அவர் தபஸ்தரியத்தினால அவரால் நம்ம மனசை நினைக்கிறதையும் கேட்க முடியாது. அவருடைய பவர், அவருடைய விருப்பம். ஸோ அதனால இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது ஹிருதயம் மகி. ஹிருதயத்தில் என்ன இருக்கு? ஹிருதயம் மகி நான் அமிர்தமானவன், பிரேமாத்மஸ்வரூபல்லா, திவ்யாத்மஸ்வரூபல்லா. சுவாமி சொல்றாரா? அப்படியே என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நானே தப்பா தான் சொல்றேன். சொல்லுங்க, பிரேமாத்ம ஸ்வரூபல்லானா என்ன அர்த்தம்? யாருக்கான கேள்விப்பட்டிருக்கா? கேட்கலையா? எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? அன்பே வடிவமான ஆகிய ஆத்மஸ்வரூபங்களே அப்படின்னு அர்த்தம். பிரேம ஆத்மஸ்வரூபங்களா, திவ்யாத்மஸ்வரூபங்கள்னா அப்போ எல்லோருமே ஆத்மாக்கள் தான். அப்போ நமக்குள்ளேதான் பரமாத்மாவும் ஒளிந்து கொண்டிருக்கு. அதை நாம் புரிந்து கொண்டு அது ஸ்திதிப்பட்டோம், அதை நம்ம ஸ்திரப்பட்டோம்னா ஆத்மா பரமாத்மாவாக மாறுவது. பரமாத்மா ஆத்மா ஒன்றுதான்னா அது சித்தம். ஆனால் நம்ம ஆத்மான்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ அது நன்றாக பண்படுகிறதோ, நன்றாக சுழன்றுகிறதோ, நன்றாக அது சுரிச்சு வளர்கிறதோ, அதே ஆத்மாவானது பரமாத்மாவாக உருப்படுகிறது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஸோ அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி. அமிர்தம் யாரு? பிரம்மா. பிரம்மானா நம்மளுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் கிடையாது. பிரம்மானா பரபிரம்மம், ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கிருந்து எல்லோரும் இருந்ததோ அங்கிருந்து. அப்போ அப்படியே யோசனை பண்ணுறோம். அங்கிருந்து என்ன வந்து நம்மளுடைய அமிர்தமயமான இந்த ஆத்மா வந்தது. அந்த அமிர்தமயமான ஆத்மாவிலிருந்து என்ன வந்தது? அக்னி வந்தது. அந்த அக்னியிலிருந்து வாக்கு. இது மாதிரி ஒரு ஆர்கன்ஸும் இதெல்லாம் சொல்லுது. ஸோ இதனால தயவு செஞ்சு கண்ணை மூடிட்டு இருக்கு. அக்னியமே வாசிஷ்டா, வாயுமேகே பிராணேஷ்டா. பிராணம் எங்கே வந்து வாயு. ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டைப் கொண்டு போயிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அதை மனசில் வச்சுட்டு ட்ரை டு ட்ராவல் அலாங் வித் அஸ். அப்போ தான் இது ஒரு ஆன்மீக சாதனையாக மாறும். இல்லைன்னா நாங்கள் பாட்டில் பூஜை பண்ணிட்டு இருப்போம், நீங்கள் பாட்டில் பேசிட்டு இருப்பேன், அப்புறம் பிரசாதம் வந்து பிரசாதம் வாங்கிப்போம். That is not what we want. We want all of your participation. ஸோ அதை நான் வந்து தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வேண்டி விரும்பி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஓம் அக்னிமே வாசிஷ்டா Viso,
पुरात्मा पुनरायुरागात् पुनःप्राणपुराणूरमागात् वैश्वानवनस्पतिभावनात् अन्तस्तिष्ठतमृतस्य गोपाः अन्तस्तिष्ठतमृतस्य गोपाः கோபம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசீக்கிரம். பராய கோப்திரே நமஹ அப்படின்னு மந்திரம். கோப்திரம் அப்படின்னா அசீக்கிரம். அந்தஸ்திஷ்டஸ் அமிர்தஸ்ய கோபாः அமிர்தமயமாக சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய பரம்பரம். ஏன் சீக்கிரம் அப்படின்னா சரியான ஞானம் இல்லாமல் புரிஞ்சுட்டோம்னா தப்பு. அதுக்கு தான் ஒரு குரு மூலியமாக நமக்கு அந்த ஞானம் சிந்தித்து அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த ஆனந்தமயமான பகவான் எப்போவுமே அந்த ஸோ எல்லோருக்கும் ஒரு குருவாக சுவாமி இல்லை வந்திருக்கார், நமக்கு எல்லாருக்கும் அருள் புரியல. ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அமிர்தமயத்தை எல்லோரும் विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वः प्रचोदयात्. பூஜை நடக்கும். அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடும். கன்வீனர் சாய்ராம் எப்படி வர சொல்கிறாரோ அது மாதிரி ஒவ்வொருத்தராக லைனில் வந்து சுவாமிக்கு ஸோ இந்த லிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான லிங்கம். சாயீஸ்வரன் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். என்ன விசேஷம்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 12 ஜோதிர்லிங்கமும் சுவாமி போயிருக்கார். எல்லா 12 ஜோதிர்லிங்கமும் சாய் யூத்னால வெரி அளப்பற்ற சேவை. எல்லோரும் அதுக்கு ஒரு கை தட்டு சேவை. ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் நீங்கள் எப்படின்னா போனேன்னா கேதார்நாத்தெல்லாம் போனேன்னா நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்கே ஆள் வேணும், டோங்கா வேணும், இல்லை இது. அப்படி இருக்கும் பொழுது இவா வந்து 2-3 பேர் அதுக்கு ஒரு குரூப் யூத் இருக்கா. சுவாமியை எவ்வளவு அதாவது கொஞ்சம் கூட சலிக்காம நமக்காக எல்லோருக்கும் பலன் கிடைக்க வேண்டும்னு சொல்லி சுவாமியை எல்லா ஜோதிர்லிங்கத்துக்கும் கொண்டு போய் மூலஸ்தானத்தில் சுவாமி மூலமூர்த்திக்கு சமமாக வைத்து ஆராதனை பண்ணப்பட்ட சுவாமி. உங்களுக்கு யாருக்கான 12 ஜோதிர்லிங்கம் போல அப்படின்ற குறை இருந்தாலோ, இல்லை 12ல் நான் வந்து 6 போயிருக்கேன் 6 போல, இல்லை 2 போல அப்படின்றதான் குறை இருந்தால் இன்னைக்கு சுவாமி அதை நிவர்த்தி பண்ணுறாரு.
எல்லோரும் வந்து சாமூகிகமாக இங்கே அபிஷேகம் பண்ணலாம். காசியில் இருக்கிற மாதிரி சுவாமியை நிதானமாக கொண்டு ஏதோ யதாசக்தி என்ன திரவியம் நீங்கள் ஆச்சாரியா கொடுக்குறாரோ அதை அபிஷேகம் பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எல்லோரும் இதை மெயின்டைன் பண்ணுவோம். டெக்கோரம் அண்ட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம். தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா சுவாமி இஸ் தேர் ஹியர். சுவாமியோட வைப்ரேஷனை உணர முடிகிறது. ஸோ லைனாக வாங்கும். மகிழா சொல்ற இதே மாதிரி தான் பெரிய வாழ்க்கை. மகிழாஸ் ஃபஸ்ட்டு, ஜென்ஸு எல்லோரும் சுவாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். இதில் தோஷம் இல்லை. சுவாமி நமக்காக இறங்கி வந்திருக்கார். ஸோ சாஸ்திரம் சொல்கிறதா யாரும் பயப்பட வேண்டாம். இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. இது வந்து நம்ம கேட்டு எல்லாருக்கும் பண்ணலாம்னு அந்த பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே நடக்கிறது. இது அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சுவாமியை தொட்டு ஏதோ ஒரு புஷ்பம் ஆர்டர் பண்ணிட்டோ ஒரு கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணிக்கோங்க. புஷ்பத்தை திருப்பி கையில் எடுத்து புஷ்பம் இருக்காங்க. ஒரு புஷ்பம் ஆர்டர் பண்ணுங்கோ. தீர்த்தத்தை சுவாமிகிட்ட சேருங்கோ. அந்த புஷ்பத்தை நீங்கள் பிரசாதமாக ஆற்றுக்கு எடுத்துட்டு போங்க. ஸோ பக்கத்தில் புஷ்பம் வைக்கணும்னா